400 கோடியா? அதுவா? ஆமாம், 400 கோடி செலவு பண்ணி ஒரு பயங்கரமான ஒரு பஸ் ஸ்டாண்டை உருவாக்கியிருக்கோம். அது வந்து இந்தியாவிலே பெருசாம். அப்படியா? பேசு. ஹாய் கைஸ், நல்லா இருக்கீங்களா? இல்லை, எனர்ஜி லோ. ஹாய் கைஸ், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப எனர்ஜி. ஹாய் கைஸ், நல்லா இருக்கீங்களா? ஹாய் கைஸ், வெல்கம் டு SCC Vlogs. இது சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நாங்கள் இன்றைக்கி எங்கே போனோம்னா, ஒருத்தவங்க சொன்னாங்க என்னென்னா 400 கோடியா? அதுவா? ஆமாம், 400 கோடி செலவு பண்ணி ஒரு பயங்கரமான ஒரு பஸ் ஸ்டாண்டை உருவாக்கியிருக்கோம். அது வந்து இந்தியாவிலே பெருசாம். அப்படியா? 2000 கிட்ட பஸ்ஸஸ் வந்து நிற்க முடியுமா? அவ்வளோ ஏர்போர்ட், கிட்டத்தட்ட ஒரு ஏர்போர்ட் லெவலுக்கு பஸ் ஸ்டாண்டை கட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் இதுவரை போனதே இல்லை. நாங்கள் இல்லை, நிறைய பேர் இதுவரை போனதே இல்லை. இப்போவும் வந்து ஆமாம், இப்போவும் வந்து எல்லாருக்குமே பஸ் ஸ்டாண்டுன்னா கோயம்பேடு தான். கரெக்ட் தானே? ஸோ அதான் இந்த வாட்டி போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம், கவர் பண்ணிட்டோம். போகும்போது ஏதோ பிரம்மாண்டமான ஏதோ ஃபிலிம் செட்டுக்குள்ளே, சங்கர் படத்துக்குள்ளே போகிற மாதிரியே இருந்துச்சு. அதான் ரஃபி பாய், நல்லா இருந்துச்சு. போகிறோம் அப்படியே போயிட்டே இருக்கோம். அப்புறம் ஒரு பைக் பார்க்கிங் வந்துச்சு. அதை பார்த்தா அது ஏதோ சேப்பாக் ஸ்டேடியம் மாதிரி, அது ஒரு பெரிய கிரவுண்டு. ஒரு 10-20 பைக் மட்டும் நிற்குது. ஆனால் அங்கே நிறைய பைக்ஸ் நிற்க முடியும். பார்க்கிங் வந்து வெறும் 10 ரூபா தான். அப்புறம் அது கொடுத்துட்டு கார் பார்க்கிங் வந்து 100 ரூபா. எப்படின்னா 3 ஹவர்ஸ்க்கு மேலே போனீங்கன்னா எக்ஸ்ட்ரா 10 ருபீஸ் ஆகும். இது கார் பார்க்கிங்னா எக்ஸ்ட்ரா 20 ருபீஸ் ஆகும். ஸோ நாங்கள் அப்படியே பார்க் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போனோம். பார்த்தா சைடில் பார்த்தா ஒரு எலக்ட்ரிக் வண்டி. நீ அதெல்லாம் கவனிச்சியா? நான் எதுவுமே கவனிக்கல. அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்க, அவன் அதில் பேசிகிட்டு இருந்தாப்புல. ஸோ வந்து நான் அப்போது சைடில் பார்க்குற ஒரு எலக்ட்ரிக் வண்டி, அதெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. அது என்னென்னா வெளியிலேருந்து உள்ளே வர்றதுக்கு ரொம்ப தூரம். கரெக்டாக இருப்பீங்க. அப்போ அவங்கள கூட்டிகிட்டு வரதான் அந்த எலக்ட்ரிக் வண்டி. ஸோ அங்கே அந்த எலக்ட்ரிக் வண்டியில் வரலாம், இல்லைன்னா ஒரு எஸ்கலேட்டர் உண்டு, அது மூலியமாக உங்களுக்கு உள்ளே வர முடியும். அப்படி ஒரு லிஃப்ட் மாதிரி இருக்கும். அது நீங்கள் ஆனால் நல்லா இருந்துச்சு கைஸ். ரொம்ப ஏதோ ரொம்ப பெருசாக இருந்துச்சு. நாங்கள் உள்ளே போய் பார்த்தோம், எல்லாமே கவர் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப சூப்பராக பிரம்மாண்டமாக இருக்குது. ஆமாம், ஏதோ ஏர்போர்ட் மாதிரி Entry 1 Entry 2 எல்லாம் சொல்லியிருக்கு. ஸோ ஒன்று உங்களுக்கு எலக்ட்ரிக் வண்டியிலே அப்படியே சொகஸாக உள்ளே போய் எந்த டெர்மினலில் இறங்கணுமோ அந்த டெர்மினலில் இறங்கிக்கலாம் உங்களுக்கு. ஓகேவா? மொத்தமாக 13 டெர்மினல் உண்டு. ஸோ என்னென்னா ஒவ்வொரு டெர்மினலும் ஒவ்வொரு பஸ் டைப். எப்படின்னா SCTC ஒரு 1லேருந்து 4 வரைக்கும் SCTC மட்டுமே நிற்கும். அப்புறம் ஓம்னி பஸ், அந்த ப்ரைவேட் பஸ்ஸஸ் மட்டுமே நிற்கும். அப்படி ஒவ்வொரு ஊருக்கு போகிற பஸ்ஸஸ் வந்து ஒவ்வொரு டெர்மினலில் நிற்கும். அது நீங்கள் கவலைப்பட வேணாம். போகிற எல்லா இடத்துலையும் போர்டு உண்டு, மேலே போர்டு. எல்லாத்துக்கும் அந்த ஊர் பேர் போட்டு வைப்பாங்க மேலே. அந்தந்த ஊர் பேர் பக்கத்தில் அந்தந்த பஸ்ஸு கரெக்டாக நிற்கும். இப்போ திருநெல்வேலினா, மதுரைனா, நாகர்கோயில்னா எல்லாத்துக்குமே வந்து திருச்சி. ஆமாம், ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அப்புறம் உங்களுக்கு என்ன தேவை வருது எல்லாமே இருக்குது அங்கே. உங்களுக்கு சாப்பாடு தேவையா, நீங்கள் ஒரு 2 அடி எடுத்து வச்சாலே ஒரு ஸ்டால் வந்துடும். அது இருக்குது. ஒரு சின்ன பூச்சி. ட்ரிங்கிங் வாட்டர் தேவையா, அது ஒரு 3 அடி எடுத்து வச்சா ட்ரிங்கிங் வாட்டர் ஸ்நாக்ஸ் கடை, உங்களுக்கு சாப்பாடு கடை, எல்லாமே உட்கார்றதுக்கு இடம், ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. அதே மாதிரி பஸ் போச்சு லேட் ஆனால் தூங்குறதுக்கு கூட தனித்தனி ரூம்ஸே வச்சுருந்தாங்க அவங்க. அதை தாண்டி உங்களுக்கு ஃபோன் சார்ஜ் இல்லை அப்படின்னா எல்லா ப்ளக் பாயிண்ட்டோட சார்ஜரும் அங்கே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. எல்லா பின்னோட கொடுத்துருக்காங்க கரெக்டாக. எந்த பின்லேயும் போட்டுக்கலாம் சார்ஜ். ஆமாம், கரெக்டாக. இத்தனைக்கு அது ஒவ்வொரு டேர்னிங்லேயும் கொடுத்து வச்சுருக்கோம். எப்படின்னா உங்களுக்கு ஒரு சைடில் ஆளுங்க ஃபுல்லாக போட்டிருக்காங்க, சார்ஜ் போட இடம் இல்லைன்னா கூட இன்னொரு டெர்மினலில் போகும்போது அங்கே இருக்குது. ஸோ எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஆமாம், உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே இருக்குது. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு நைட்டு வந்து செம்ம சேஃப்டியாக இருக்கும். பொதுவாக பஸ் ஸ்டாண்ட்னாலே கச்சான்னு இருக்கும், கேர்ள்ஸுக்கு அவ்வளோ சேஃப்டி இருக்காதுன்னெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இங்கே அப்படி இல்லை. அங்கே வந்து சொன்னாது இந்த மாதிரி வந்து நைட் டைமில் வந்து லைட்னிங்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாருக்குமே சேஃப்டியாக இருக்கும். முக்கியமாக கேர்ள்ஸ்க்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். நைட் டைம்லேயே வந்து பஸ் ஏறலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமாம், லைட்னிங் இருக்கும். அதே மாதிரி 24/7 அங்கே வந்து போலீஸ் சுற்றிக்கிட்டே இருக்குது எல்லா டெர்மினல்லையும். இப்போது ஆமாம், எல்லா பஸ்கிட்டையும்
அந்த அந்த என்ட்ரன்ஸ் ஆண்டியும் எக்ஸிட் ஆண்டி எல்லா இடத்துலையும் போலீஸ் இருக்குது. அதை தாண்டி உங்களுக்கு எதிரே அந்த போர்டெல்லாம் பார்த்தும் புரியலை, எங்கே பஸ் நிற்குதுன்னே தெரில அப்படின்னா கூட இந்த ஹோட்டலெல்லாம் போகும்போது ரிசப்ஷன் உண்டுல, நீங்கள் ரிசப்ஷனில் கேட்பீங்களே ஏதாவது ரூம் ஃப்ரீயாக இருக்கா அந்த மாதிரி இங்கே ரிசப்ஷன் மாதிரி ஹெல்ப் டெஸ்க் நடுவுலே இருக்குது. ஃப்ரண்ட் ஆஃபீஸ் நீங்கள் என்ட்ரன்ஸ்க்கு நடுவுலே இருக்குது. ஒரு 2 லேடிஸ் தான் உட்காந்துருக்காங்க. அவங்கள்ட்டே உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ கேட்டுக்கலாம். ஏதாவது பஸ்ஸை பற்றியோ என்ன டிக்கெட்டு அப்படி இப்படின்னு என்ன டவுட் இருக்கோ கேட்டுக்கலாம். அதை தாண்டி ஷாப்பிங் பண்ணோன்னா ஷாப்பிங் மால் மாதிரியே மேலே நிறைய ஃப்ளோர்ஸில் எனக்கு கடை வரல, ஆனால் வந்துட்டு இருக்குது, டெவலப் ஆகிட்டு இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் 1 இயரில் மேசிவாக இருக்கும். பார்க்கவே இது மாலா ஏர்போர்ட்டா பஸ் ஸ்டாண்டா அப்படி இருக்கும். நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அது ஏர்போர்ட்டா இல்லை ரயில்வே ஸ்டேஷனா இல்லை அப்படி இருக்குது. அவ்வளோ க்ளீனாக இருக்குது, டாய்லெட்ஸ் இருக்குது. இன்னொரு டாய்லெட்டில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு தனியாக டாய்லெட் வச்சுருக்காங்க. அது பெரிய மதிப்பு தக்க விஷயம். டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அதே மாதிரி இந்த மகளிர்களுக்கு இந்த பாலூட்டும் முறை அப்படின்ட்டு வந்து இந்த ப்ரெக்னென்சி முடிஞ்சு இப்போ குழந்தைங்க வச்சுருக்கவங்க அவங்களுக்கு வந்து இருக்குது. அது நான் தனியாக வச்சுருக்காங்க அதுக்குன்னு. ப்ளஸ்ன்னு நிறைய சொல்லிகிட்டே போகலாம். பஸ்ஸஸ் வந்து உங்களுக்கு எந்த டைம்னாலும் அவைலபிளாக தான் இருக்கும். ஓகேவா? இன்ஃபேக்ட் வந்து அதான் நான் சொன்னேன்ல, உங்களுக்கு போர்டு பார்த்து போகலாம், இல்லைனா ஹெல்ப் டெஸ்க்கிட்ட கேட்டு போகலாம். அப்படியும் உங்களுக்கு புரியலைன்னா அங்கே ஏதாவது போலீஸ்டே கேட்டு போகலாம். அப்படியும் புரியலைன்னா நீங்கள் சும்மா எங்கேயாவது போய் நின்னாலே போதும், அந்த டிரைவரே வந்து உங்களை கூப்பிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி அவனா ஒருத்தன் வரான், நீங்கள் கோயம்புத்தூரா, நீங்கள் மதுரையா, எங்கே போனோம், கேரளாவா, ஆமாம் எங்கே போனோம், ஊட்டி போகலாமா, அவனே கேட்குறான், இன்றைக்கி நாங்கள் போயிட்டுருக்கோம் ஊட்டி போகலாமா அப்படின்னு. அவனே பிளான் இருக்கா அப்படின்னு தான் கேட்கான். ஆமாம், எதுவும் பிளான் இல்லைன்னா நம்ம அப்படியே ஊட்டி கொண்டு போயிடலாம் உங்களை, இல்லைன்னா புதுச்சேரிக்கு வண்டி இருக்குது, அவனே சொல்கிறான். அவனே சொல்லுவானுங்க எல்லாமே. ஆள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இப்போதைக்கு. அந்த பஸ் ஸ்டாண்டை பற்றி அவ்வளோ பெருசாக ஆளுங்களுக்கு தெரில. எப்போவுமே இன்னும் பஸ்ஸஸ் வந்து கோயம்பேடுலலாம் அவைலபிளாக இருக்கனால அவ்வளோவா தெரியல. வந்து கேளம்பாக்கம் guys, கிளம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்ட். அப்படி கேளம்பாக்கம் இல்லை, கிளம்பாக்கம் கிளம்பாக்கம். நாங்களும் கேளம்பாக்கம் தான் சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் வண்டலூர் ரூட்டில் தான் இருக்குது அது. வண்டலூர் அந்த தாண்டி கரெக்டாக கலைஞர் கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாப் அப்படின்னு இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த பக்கம் வண்டலூர், இந்த முக்கியமாக இந்த சவுத்து சென்னை சைடில் இருக்கிறவங்களுக்கு ஈஸி தான், டப்புன்னு போயிடலாம். ஆனால் இந்த நார்த்து சென்னை பக்கம் இருக்கிறவங்களுக்கு வரதுக்கே ஒரு எக்ஸ்ட்ரா காசு தாண்டி வரணும். ஆமாம், ஏன்னா அங்கேருந்து கிளம்பாக்கம் வரும்போது
அதுக்கு ஒரு தனி காசு. அப்புறம் கீழம்பாக்கத்துலேருந்து திருப்பி உங்கள் ஊருக்கு பஸ் ஏறி போகுது அதுக்கு. ஸோ அது மட்டும்தான், அந்த டிஸ்டன்ஸ் மட்டும்தான் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் இந்த கோயம்பேடுக்கும் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கும் கம்பேர் பண்ணால். வேறெல்லாம் மாஸ் பர்ஃபெக்ட் அதானே, எல்லாமே பர்ஃபெக்ட் தான். கண்டிப்பாக ஏதாச்சும் ஊருக்கு காய்ஸ் இந்த தீபாவளி பொங்கல் இந்த டைம்லலாம் ரஷ் அதிகமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. கண்டிப்பாக பஸ்லாம் அவைலபிளாக இருக்கும், ஜாலியாக போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்க. எவ்வளோ ரஷ் இருந்தாலும் உங்களுக்கு சாப்பாடும் இருக்கும், தங்குறதுக்கு ரூம்ஸும் இருக்கும். ஏன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது, ப்ராடாக இருக்குது, எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி ஆட்டோஸும் இருக்குது. ஓகேவா, உங்களுக்கு அங்கேருந்து வெளியே போகிறதுக்கெல்லாம் ஆட்டோ, ப்ரீபெய்டு ஆட்டோஸ் அவ்வளோ எல்லாம் மணி இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுவும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. வேற என்ன, வேறு எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான், எல்லாமே சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன் அதை பற்றி. கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு வேல்யூபிளாக இருக்குன்னு நம்புகிறேன். இன்னும் நிறைய வேல்யூபிளான வீடியோஸும் வ்ளாக்ஸும் அப்படி எல்லாமே தூக்கிட்டு நாங்கள் வரோம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாச்சும் லாக் ட்ரை பண்ணணும், ஐ மீன் இதே மாதிரி வேணால் ஏதாச்சும் பண்ணி ஏதாச்சும் ட்ரை பண்ணனாலும் சொல்லுங்கள். இல்லை ட்ராவலிங்கு, இல்லை த்ரில்லிங்கா, இல்லை ஹாண்டடா, ஏதாச்சும் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக நாங்கள் பண்ணுறோம். அதே மாதிரி நிறைய அழகான வ்ளாக்ஸும் வந்துட்டு இருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ண பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும், எங்களுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். லைக் போடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா. உங்கள் சப்போர்ட் தான் எல்லாமே, உங்கள் சப்போர்ட்டால் தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வரணும். கரெக்ட். நாங்கள் இன்னும் நிறைய எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ அதை நாங்கள் போட்டுட்டு தான் இருப்போம். ஓகேவா, ஸோ டில் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஸ்டே டியூன்ட். டில் தென் என்னது ரஃபி மூடு.